பெண்களுக்கு எப்பவுமே ஒரு பெரிய அட்வைஸ் குடுப்பாங்க நம்ம பேரண்ட்ஸ், நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம். "அடக்க ஒடுக்கமா இரு." இந்த அட்வைஸ் கேட்டிருக்கீங்களா? அடக்க ஒடுக்கமா இரு, அடக்க ஒடுக்கமா இரு அப்படின்ற அட்வைஸ் எஸ், பர்சனல் லைஃப்ல சில நேரங்கள்ல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாலுமே, நெறைய நேரங்கள்ல நம்ம ஆஃபீஸ்ன்னு வரும்போது, அந்த அடக்க ஒடுக்கமா இரு அப்படின்ற அட்வைஸால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு பெரிய மிஸ்டேக் பண்றோம். அந்த மிஸ்டேக்க எப்படி நீங்க நிவர்த்தி செய்றது? அது மூலமா நீங்க உங்களோட கரியர் லேடர்ல அடுத்தடுத்த லெவலுக்கு எப்படி போறது? அதெல்லாம் நான் உங்களுக்கு இன்னைக்கு டீச் பண்ண போறேன். ஸோ பெண்களுக்கு குடுக்கப்படுற ஒரு பெரிய அட்வைஸ், "அடக்க ஒடுக்கமா இரு, அடக்க ஒடுக்கமா இரு." அப்படின்னா என்ன அர்த்தம்னா, "உன்னையே நீ சுருக்கிக்கோ, உன்னையே நீ சுருக்கிக்கோ." நீங்க கால நீட்டி உட்கார்ந்து டிவி பார்த்தீங்கன்னா கூட, "அடக்க ஒடுக்கமா உட்காரு." அப்படின்ற மாதிரி சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு ட்ரெய்னிங் இருக்கு இல்லையா? அது அடுத்தவங்களுக்கான மரியாதை அப்படின்னு நம்ம குடும்பத்தில் பார்க்கப்பட்டாலுமே, இதே தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆஃபீஸில் நம்மளுக்கே தெரியாமல் நம்மளோட ஆழ்மனதில் இருக்க இந்த நம்பிக்கையால், நான் என்னையே சுருக்கிக்கணும், நான் ஸ்பேஸ் எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆழ்மன நம்பிக்கையில் நம்ம அப்படியே நம்மளை குறுக்கிக்கிறோம். ஒரு ட்ரைனிங் நீங்கள் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேனேஜர் அந்த ப்ரொப்போசலை 10 பேர் இருக்கீங்க உங்கள் டீம்லன்னு எல்லாருக்குமே கொடுத்தாலும், நீங்கள் உங்களை சுருக்கிக்கிட்டு வேறு யாராவது பண்ணிட்டோம், நான் வந்து ஸ்பேஸ் எடுத்துக்க மாட்டேன், நான் அடக்க ஒடுக்கமாக இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு ஆழ்மன நம்பிக்கையில் நீங்கள் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை நடத்துறதுக்கு கை தூக்க மாட்டீங்க. உங்களையே நீங்கள் சுருக்கிப்பீங்க. ஒரு கான்ஃபரன்ஸ் கால் வருது, அங்கே அந்த ஜூம் மீட்டிங் போயிட்டுருக்கு, ஒரு கேள்வி கேட்குறாங்க உங்கள் கிளையண்ட், நீங்கள் ஆன்சர் பண்ண மாட்டீங்க. ஏன்னா, "ஐய்யய்யோ! நான் அடக்க ஒடுக்கமாக இருக்கணும்ல, நான் அமைதியாக இருக்கணும்ல, நான் என்னையே சுருக்கிக்கணும்ல." அப்படின்ற அந்த ஆழ்மன நம்பிக்கையில் நீங்கள் உங்கள் கிளையண்ட் வந்து நீங்கள் தான் பதில் சொல்லணும், அவங்க தான் பதில் சொல்லணும், ஒரு ஆண் தான் பதில் சொல்லணும், பெண் தான் பதில் சொல்லணும், அந்த அந்த மைண்ட் செட்டில் ஒரு கொஷன் கேட்கல. அவங்க ஓப்பனாக தான் அந்த கொஷன் வைக்கிறாங்க. சரி, இவங்க பதில் சொல்லிக்கட்டும் அப்படின்ட்டு விட்டு கொடுக்குறது இல்லையே, நீங்களே சுருக்கிக்கிறது நீங்கள் தான். அந்த டெசிஷன் எடுக்கிறது நீங்கள் தான். ஆனால் அதிகபட்ச நேரங்களில், "ஐயோ பாரேன், எனக்கு வர வேண்டிய வாய்ப்பை அவங்க தட்டிக்கிட்டு போயிட்டாங்க." அப்படின்ட்டு எதிர்பாலினத்து மேலே வர குற்றச்சாட்டுக்கு அதிகபட்சமாக இந்திய பெண்கள் வைக்கிறதுக்கு காரணமே நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளை சுருக்கிக்கிறதால தான். நீங்கள் ஸ்பேஸ் எடுக்கிற ஒரு பெண்மணியாக மாறும்போது, ஸ்பேஸ்னால் உங்களுக்கான அந்த இடம்ல அதை நீங்கள் அது என்னோட சுதந்திரம் அப்படின்னு நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும்போது, நீங்கள் நிஜமாவே உங்களோட என்விரான்மெண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுறத பார்ப்பீங்க. இங்கே ஈக்குவலாக தான்ப்பா இருக்குது, ஈக்குவாலிட்டி இருக்குப்பா அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க. நான் இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கும்போது நிறைய பேருக்கு இன்டர்வியூ ஸ்கில்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் லைக் 10,000+ ஓகேவா? அதில் வந்து நான் பார்த்த ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு ஆண்கிட்ட ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப் மாறுறாங்க, "உங்களோட சேலரி எக்ஸ்பெக்டேஷன் என்ன?" அப்படின்னு கேட்டோன்னா, அவங்க 40% to 100%, ஏன் 200% கூட ஹைக் கேட்பாங்க. வெறும் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்லாம் வந்து அப்படி கேட்டிருக்காங்க. "நான் இப்போ 20,000 வாங்குறேன், நான் அடுத்த கம்பெனியில் 40,000 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அந்த கம்பெனி அந்த பட்ஜெட் வச்சிருக்கா அந்த கம்பெனி அவங்களுக்கு அதை அப்ரூவ் பண்ண போதா இல்லையா, அதெல்லாம் செகண்டரி. ஆனால் அதை அவங்க கேட்குறாங்க. எத்தனை பெண்கள் இந்த 10,000 பேரில் நான் இந்த மாதிரி ஒரு 100% எதிர்பார்க்குறேன், 200% எதிர்பார்க்குறேன்ட்டு அந்த அந்த மென்டலி அவங்க ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிறாங்கல்ல, அதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி பேர். 100ல் ஒருத்தர் கூட நான் சொல்ல மாட்டேன், ஒரு 200 பேரில் ஒருத்தர் அந்த மாதிரி எடுத்துருப்பாங்க. அது ரொம்ப ரேரான பெண்கள் தான் நான் அப்படி பார்த்துருக்கேன். ஸோ உங்களோட மைண்டில் வந்து இந்த அடக்க ஒடுக்கமாக இரு அப்படின்னுட்டு உங்களுக்கு கொடுத்துருக்க ட்ரைனிங் வந்து உங்களை எந்த அளவு பாதிக்குது உங்களோட கரியரில் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே ஆணுக்கும் பெண்ணுக்குமான போட்டி அப்படின்றதெல்லாம் தாண்டிடுங்க. அந்த மென்டாலிட்டி வந்து உங்களை வந்து ஒரு சின்ன லெவலில் தான் ப்ளே பண்ண வைக்கும். ஒரு குண்டு சட்டிக்குள்ளே தான் குதிரை ஓட்டிகிட்ருக்கோம். ஆமாம், இவங்க என்னோட உரிமையெல்லாம் தட்டி படிக்கிறாங்க, என்னை இப்படி சொல்லிட்டாங்க, என்னை இப்படி பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன? அதையே நினச்சி அந்த விக்டிம் மென்டாலிட்டிக்குள்ளே நீங்கள் உட்கார போகிறீங்களா? இல்லை எனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு கோல் ஃபோக்கஸ்டாக இருக்க போகிறீங்களா? அதுதான் என்னோட கேள்வி. விக்டிம் மென்டாலிட்டி நம்பர் 1, கோல் ஃபோக்கஸ்ட். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சு அதை நோக்கி அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை தகவமைச்சிக்கிட்டு நீங்கள் முன்னேறுறது. நம்பர் 2, நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். விக்டிம் மென்டாலிட்டியா, கோல் ஃபோக்கஸ்ட் மென்டாலிட்டியா? மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாபிக் வந்து ஐயோ யா எனக்கு பயங்கரமான வைப் கொடுக்குது, என்னோடய ஆழ்மனத்தில் நிறைய மாற்றங்கள் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நிறைய பர்பிள் ஹார்ட்ஸும் கொடுங்க. டேக் அப் ஸ்பேஸ்.
எந்த அளவுக்கு நீங்கள் மேனேஜரியல் கோல்ஸ் வச்சுருக்கீங்களோ, எந்த அளவுக்கு நான் வந்து ஹையர் எப்படி சொல்கிறது, அந்த கரியர் எலிவேஷனில் அடுத்தடுத்த லெவல் நான் போகணும் அப்படின்றத அந்த ஒரு இன்டென்ஷனை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் அதுக்கு உங்களை தகவமைச்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. எல்லாரும் என்ன நினைப்பீங்கன்னா, நான் இந்த ஸ்கில் கற்றுக்கிட்டா எனக்கு இங்கிலீஷ் இல்லை, ஸோ லாவண்யாவோட இங்கிலீஷ் மாஸ்டர் கிராமர் மாஸ்டர் சேர்ந்துட்டு நான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன்னா எனக்கு அடுத்த லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எஸ் கிடைக்கும். ஆனால் நீங்கள் அந்த அடுத்த லெவல் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள எதுக்கு போகிறீங்க? வெறும் சேலரி மட்டும் நம்மளோட கணக்காக இருந்ததுன்னா பரவாயில்ல. நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும். எனக்கு வந்து டீம் மெம்பர்லேருந்து டீம் மேனேஜர்ன்ற பொசிஷனுக்கு போகணும். எனக்கு வந்து ஜென்ரல் மேனேஜர் ஆகணும். எனக்கு வந்து விபி ஆகணும். விபி ஆஃப் திஸ் பர்டிகுலர் டிவிஷன் நான் அதை போகணும். நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும். நான் வந்து இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகணும். நான் ஐஏஎஸ் ஆகணும். பேங்க் மேனேஜர் ஆகணும். எவ்வளோ கனவுகளோடு நீங்கள் இருக்கீங்க, கரெக்டாக? அந்த கனவுகள் வந்து அந்த ரெஸ்பெக்ட், எனக்கான ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு வேணும். அது சொசைட்டியில் நான் இந்த இடத்த, இந்த ஹயராக்கியில் இதை தொடுறது மூலமாக எனக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கான அந்த எக்ஸ்பெக்டேஷன் உங்கள் மனசில் இருக்கும். அது வெறும் பணம் மட்டுமே கொடுத்துறாது. இப்போ பணம் சம்பாதிக்கிற பெரிய பெரிய தொழில் செஞ்சாலே நீங்கள் வந்து சந்தோஷமாயிடலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு பொசிஷனில் உங்களுக்கு பணமே இல்லை, ஓகே, உங்கள் அப்பா வந்து காசு கொடுக்குறாரு, மந்த் ஆன் மந்த் ஃபண்ட் பண்ணுறாரு, உங்கள் ஹஸ்பண்ட் ஃபண்ட் பண்ணுறாரு அப்படின்னாலே நீங்கள் ரொம்ப சந்தோஷமாயிடுவீங்கல்ல. ஏன் அது ஆகலை? உங்கள் ஹஸ்பண்ட் மாதம் மாதம் உங்களுக்கான பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, இல்லை உங்கள் அப்பா சைட்லேருந்து நல்லா, உங்கள் அப்பா அம்மா சைட்லேருந்து நல்லா காசு மாதம் மாதம் உங்களுக்கு வந்துட்டுருக்கு, இல்லை நீங்கள் வந்து ரொம்ப வெல் டு டூவாக இருக்கீங்க, உங்களுக்கு காசை பற்றி பிரச்சனையே இல்லைனாலும் உங்கள் மனசுக்குள்ளே நான் என்ன, என்னோட பர்பஸ் என்ன, நான் இந்த உலகத்தில் வந்ததுக்கு நான் எதில் ஒர்க் பண்ணுறேன், எந்த காலிங்கில் நான் ஒர்க் பண்ணுறேன், என்னோடய வாழ்க்கைக்கான மீனிங் என்னன்னு நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா பணத்துக்கும் மேலே தானே உங்களோட மைண்ட் செட் எதையோ தேடுது, கரெக்டாக? ஸோ அது வந்து வெறும் உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் வந்து ட்வீக் பண்ணுறதால, அதை ஃபைன் டியூன் பண்ணுறதால மட்டும் கிடச்சிடாது. இந்த மாதிரி ஆழ்மன நம்பிக்கைகள்லேருந்து நீங்கள் வெளியே வந்து உங்களோட ஸ்பேஸை, உங்களோட நிறைய ஸ்பேஸ் எடுங்க. அது உங்களுக்கான ட்ரைனிங்காக, எஸ் நான் வரேன், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறது. ஒரு ரிப்போர்ட் கேட்குறாங்க அப்படின்னா உங்ககிட்ட பாயிண்ட் அவுட் பண்ணாதான் அதை நான் செய்வேன் அப்படின்ட்டு எதிர்பார்க்காதீங்க. 10 பேருக்கு நடுவில் ஒரு கேள்வி கேட்கப்படுதுன்னா நான் அதை செய்கிறேன் அப்படின்ட்டு கை தூக்க ஆரம்பிங்க. நீங்கள் வந்து வாலண்டியர் பண்ணுங்கள். இதை நான் செய்கிறதுக்கு நான் ரெடி. அப்புறமா ஃபிகர் அவுட் பண்ணிக்கலாம். ஐயோ, இது எனக்கு எப்படி பண்ணுறதுனே தெரியாது, எக்ஸலில் இந்த டாக்குமெண்ட் கேட்குறாங்க, எனக்கு எப்படி நான் இதை வந்து ஃபிகர் அவுட் பண்ணுறதுனே தெரில, எனக்கு அந்த எக்ஸல் ஷீட்கான அந்த ஃபார்முலாவே தெரில அப்படின்னாக்க பரவாயில்ல, யூ கேன் ஃபிகர் இட் அவுட். இன்னைக்கு கூகுள் இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட எக்ஸல் ஃபார்முலா கொடுப்பாங்க. அதுலேருந்து ஒன்று போட்டு நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்த ½ hourல நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணிக்கலாம். ஆனால் அடுத்த 40 வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப் பண்ண போகுது. யூ டிட் இட் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது, கரெக்டாக? ஸோ எப்படியா இருந்தாலும் நீங்கள் எதையாவது ஃபிகர் அவுட் பண்ணி அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துடலாம். 4 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அட்வைஸ், இல்லை 4 டீம் மெம்பர்ஸ் கிட்ட என்ன பண்ணுறது, கை தூக்கிட்டு எனக்கு தெரில இனிமேன்ட்டு கொலாபரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கான சான்சஸ் உங்களுக்கு வரும். அதுக்கு முதல் படியை நீங்கள் தான் எடுத்து வைக்கணும். அதனால டேக் அப் ஸ்பேஸ், ஓகே? அண்ட் உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, எஸ்பெஷலி உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஆர்வமாக இருந்ததுன்னா, ஒரு தமிழ் மீடியம் மாணவியான நான் எப்படி என்னோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன்ற அந்த டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்கிறதுக்கு என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டர் கோர்ஸ்களுக்கு வாங்க. உங்களுக்கு பணம் சம்பாதிக்க ஆசையாக இருக்குது, உங்களுக்கு நல்ல ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது, இல்லை நல்ல ஒரு இமெயில் எழுதுனா அப்படின்னா கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி ப்ரோக்ராம் வாங்க. என்னோட ஆழ் மனதில் இந்த மாதிரி நிறைய நம்பிக்கைகள் இருக்குது, நான் என்னையே மட்டுப்படுத்திகிட்டு இருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் களைஞ்சி எரிஞ்சிட்டு உங்களோட இன்னர் சைல்டில் அதிகமாக ஊக்கம் கொடுக்கறதுக்கு, உங்களை வந்து விஸ்வரூபம் எடுக்க வைக்கிறதுக்கு என்னோடய விஸ்வரூபம் கோர்ஸ் இருக்குது, அதுக்கு வாங்க. இதை தவிர நிறைய இன்டர்வியூக்கான, ஃபோக்கஸ்க்கான, ரிலேஷன்ஷிப் நிறைய கோர்சஸ் நான் வந்து lavanyajaykumar.com நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பென்ட் காமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன். அதில் வாங்க, படிங்க, உங்களையே முன்னேற்றிக்கோங்க. உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும் உங்களோட டைமுக்கு படிக்கலாம். ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், டேப்லெட் எதில் வேணும்னாலும் நம்மளோட கோர்ஸ்களை ஆக்சஸ் பண்ணலாம். நான் உங்களை learn.lavanyajaykumar.comல மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த டாபிக் உங்களை எப்படி டச் பண்ணுச்சுன்னு எனக்கு மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. டேக் அப் ஸ்பேஸ், ஓகே? தேங்க்யூ.